ஏண்டா இதில் கூட பார்த்து உட்கார தெரியாதா உனக்கு? அந்த கதை நோட்டை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போ. இந்தா கதை நோட்டை பிடி. கதையில் மட்டும் கவனமாக இருந்தால் பார்த்தாது, சேரலையும் கவனமாக இருக்கணும். நோட் எடுக்கும்போது கதை எதுவும் பார்த்தியா? ஒருத்தவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்களோட பர்சனலை பார்க்குறது இருக்கிறதுலே கேவலமான விஷயம், கெட்ட விஷயமும் கூட. நான் பார்க்கல. புது கதை எழுதியிருக்கேன், பார்த்துருந்தா சஸ்பென்ஸ் போயிடும், அதுக்கு தான் கேட்டேன். புது கதையா? சொல்லு 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 கேட்போம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, சொல்கிறேன். வேலை கிடக்குது, நீ முதல்ல கதை பேரை சொல்லு. அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற பேய வெளியே கொண்டு வர டெஸ்ட். இந்த டெஸ்ட் செய்ய 3 பேர் வேணும். 3 பேரா? யார் யாரு? பணக்காரன், ஏழை, மிடில் கிளாஸ். பணக்காரன், ஏழை, மிடில் கிளாஸை வச்சு என்ன டெஸ்ட்? டெஸ்ட் இல்லை, கிரியேட்டரோட கேம். கேமா? கிரியேட்டர்னா கடவுளா? கடவுளா இல்லை, பேயன ஆட்டத்தோட முடிவில் தெரியும். என்ன கேம்? இந்த 2 ஆப்பிள சமமா பெருசா பண்ண 1 நிமிஷத்துக்குள்ள, இல்லைன்னா 3 பேரும் இறந்து போயிடுவீங்க. 1 நிமிஷத்துக்குள்ள 2 ஆப்பிள் 3 பேருக்கு எப்படா பிரிச்சு தர முடியும்? உன் கேள்வி சரிதான், ஆனால் நேரம் சரியில்லை. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? கிரியேட்டர் கொடுத்த டைம்ல 30 செகண்ட் முடிஞ்சு போச்சு. 30 செகண்ட் முடிஞ்சிடுச்சா? தப்பிக்க வழியே இல்லையா? ஒரு வழி கிடைச்சது. மிடில் கிளாஸ் கையில இருந்த கட்டா வந்துச்சு. கட்ட வந்துடுச்சா? அவன் முதல்ல ஏழை தானே காப்பாத்தனா? இல்ல, அவன் கட்ட ஒருத்தனா என்ன பண்ணுவானே தெரியாதுடா. அவனை கொல்றான், அவனை முதல்ல கொல்றான். டைம் முடிஞ்சிடுச்சு. கிரியேட்டர் 3 பேரையும் கொண்டுட்டாரா? இல்ல. கிரியேட்டர் கொடுத்த சாய்ஸை விட்டுட்டு அவங்க ஓன் டிசிஷன் எடுத்துட்டாங்க. மிடில் கிளாஸோட ஈக்குவாலிட்டிலாம் பணக்காரனுக்கு மட்டும்தான், ஏழைக்கு இல்லை. அடுத்தது 2வது ஸ்டேஜ் இருக்கா? இந்த ஸ்டேஜ்ல என்ன இருக்கு? 2 பேர்ல ஒருத்தர் கைக்கு கண்ட்ரோல் வரணும். 30 செகண்ட்ல மேட்சை முடிக்கணும், இல்லைன்னா என் முடிவு தான் இறுதியானது. அட்டா இது நம்ம ஃபூல்ஸ் கேம் ஆச்சே. கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணுங்கடா, நான் ரெடி. இங்கே ஒருத்தன் ஏமாந்தது இல்லைன்னா அவன் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு அர்த்தம். நான் ஏமாந்தது இல்லைப்பா. ஏமாறுறவன் முட்டாள்னா அப்ப யார் தான் புத்திசாலி? நல்லது கெட்டது மேலே கீழே ஏதாவது ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்து தான் ஆகணும். அப்போ எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் ஏமாத்துற கூட்டத்தில் இருந்து ஏமாறுற கூட்டத்தை ஏமாத்துறோன்னு நம்பி ஏமாறுற ஏமாளி கூட்டம்டா நீங்கள். ராணியவே தூக்கியாச்சு. உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாதுடா. சவா எடுத்து சுருவிடா அவனை. மிடில் கிளாஸ்னா என்ன ஏமாலியா? கத்தி இப்படி அவன் கையில வந்துச்சு. மொதல் தப்பு மட்டும்தான் குழப்பத்தில் நடக்கும். ஆட்டத்தை தொடர்றதும் முடிக்கிறதும் கண்ட்ரோலர் கையில இருக்கு. உங்க முடிவு என்ன? அவன் கேமை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில போயிட்டான் தானே? கொடுத்திருக்கிற கேள்விக்கு 15 செகண்ட்ல பதில் சொல்லணும், இல்லைன்னா என் முடிவு தான் இறுதியானது. என்ன பதிலா இருக்கும்? பயம், குழப்பம், ஆர்வம், இது 3 உன் வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். உன் முடிவு தான் உன் பதில். தேடு தேடு, வெளியே இல்லை, உனக்குள்ள. என்னதான் பதில்? 3வது டெஸ்டையும் தாண்டிட்டான். கதை முடிஞ்சிருச்சு. உன் முடிவு தான் உன் பதில். ஒருத்தவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்களோட பர்சனலை பார்க்கறது இருக்கிறதுலே கேவலமான விஷயம், கெட்ட விஷயமும் கூட. நான் பார்க்கல.